மகரம் ஏப்ரல் 14க்குள்ள இந்த ஒரு முக்கிய மாற்றம் ஏற்பட போகுது. அதுவும் சூரியனால ஏற்பட போது உங்களுடைய ராசிக்கு. கொஞ்சம் கூட சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது, ஆனா சூரியனால ஏற்பட போகுதுங்க. அது என்ன மாதிரி மாற்றங்கள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இன்னும் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கு, எந்த மாதிரி மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? ஏன்னா சூரியன் உச்சமடைய போறாருன்னு சொல்கிறேன் இந்த ஏப்ரல் 14th. அந்த டைம் பீரியட்ல இருந்து என்ன மாதிரி சேஞ்சஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் புதன் இணைவுல இருக்காரு. ஸோ 3 கிரகங்களோட இணைவு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அதுக்கு அப்படியே சமசமமா பாத்தீங்கன்னா கேது இருக்காரு. ஸோ 2ல ராகு 8ல கேது, இதுதான் காம்பினேஷன். அடுத்து ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன். ஸோ ராசிக்கு 4ல பாருங்க சூரியன் சுக்கிரன் இருக்கு. ராசிக்கு 6ல குரு இருக்காருங்க. இதுதான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலை. இதுல நம்ம மிக முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன் உச்ச பலம் பெறுறாரு. கூட இணைவுல பாருங்க சுக்கிரனும் இருக்காரு. ஸோ 4ஆம் வீட்டுல சுக்கிரன் எப்பயுமே திக்பலம் அடைவார். ஏப்ரல் 14க்கு மேல மகர ராசியில இருக்கவங்களுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வாடகை வீட்டுல இருக்கீங்க அப்படின்னா சொந்த வீடு வாங்கிட்டு போற டைம் பீரியட் இந்த மாதமா நான் பாக்குறேன். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா ஏப்ரல் 14க்கு மேல உங்களுக்கு அந்த தாட் ப்ராசஸ் இன்னும் அதிகமாவே இருக்கும். நமக்கான ஒரு வீடு, நமக்கான ஒரு இது எல்லாத்தையுமே அமைச்சுக்கணும், நமக்கான ஒரு கம்ஃபர்ட்ஸ் அமைச்சுக்கணும், நம்மளுடைய பொருளாதாரத்துல இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடையணும், ஃபினான்ஷியலா இன்னும் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இந்த ஏப்ரல் 14க்கு மேலே உங்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். வீடு வாங்கிட்டு போகிற, இப்போ சின்ன வீட்டில் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா பெரிய வீடு அமையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கு. ராசிநாதனான சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் நம்ம மிக முக்கியமாக பார்க்கணும். என்னதான் நம்ம பண்ணணும்னு நினைச்சா கூட அது எஃபர்ட் போடணும், அதுக்கான முயற்சி பண்ணணும். அப்ப ராசிநாதன் எங்க இருக்காரு? 3ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு சனி பகவான். கூட யார் இருக்காரு? செவ்வாய் புதன் இந்த மாதம் இணைகிறாங்க. அப்போ செவ்வாய் சனி புதன் இந்த 3 கிரகங்களும் இந்த மாதம் இணையும் போது நீங்க அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா 99% விழுக்காடு வெற்றி தான். அப்போ வீடு, மனை, வண்டி, வாகனம், சொகுசு வாழ்க்கை இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா அமைய போது இந்த ஏப்ரல் மாதம். தடைகளையும் உடைச்சிட்டு வர போறீங்க. சில பேருக்கு வீடு மேல ஒரு கடன் இருக்குங்க, வீட்டு கடன் இருக்கும், ஹோம் லோன் இருக்கும், அடைக்கவே முடியாது, பல வருஷமா கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க, எந்த ஒரு ஹெல்ப்புமே இல்லாம இருந்திருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதுல ஒரு சேஞ்ச் வரலாம், இல்லை யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா இது சுக்கிரனோட இணைவுல இருக்கு. ஸோ சுக்கிரன் சூரியன் இணைவுனாலே அது நெகட்டிவா தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது இந்த இடத்துல. ஏன்னா இது மகர ராசி, இந்த ராசிநாதன் சனி. அப்ப சனி சுக்கிரன் ரொம்ப பாசிட்டிவா இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள் அப்படின்றதுனால ஸோ இந்த டைம் பீரியட்ல சுக்கிரன் திக்பலம் அடைகிறாரு. சுக்கிரன் 4ஆம் வீட்டுல திக்பலம் அடைகிறாரு. அதுவும் உச்சம் பெற்ற சூரியனோட திக்பலம் அடைகிறது ரொம்பவே ஒரு உயர்ந்த ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும். கரியர் எப்படி இருக்க போகுது இந்த மாதம்? மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மகரம் அப்படின்றது காலச்சக்கரத்துடைய 10வது ஒரு ராசி, உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில உயர்வு, கௌரவம், மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம் இது எல்லாமே மகரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த ராசிநாதனே சனி பகவான். அப்ப கரியர்ல எப்பயுமே நம்ம ஒரு முதல் இடத்துல இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ராசியில பாருங்க சூரியனோட நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு, உத்திராடம் சூரியனோட நட்சத்திரம். அப்ப இயல்பாவே இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு தலைமை வகிக்கக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி இவங்க கிட்ட இருக்கும். அதே நேரம் ஒரு சில விஷயத்துல கொஞ்சம் ஈகோவாகவும் இருப்பீங்க. அதுவே ஒரு சில நேரத்துல உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும். சரி, ஈகோவா இருக்கிறது கெட்டது மட்டும்தான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு சில இடங்கள்ல நம்ம ஈகோ நமக்கு வேணுங்க, எல்லா இடத்துலயும் அது கெட்டதா இருக்க முடியாது. ஸோ ஒரு சில இடங்கள்ல அது இருக்கும். பட் உத்திராட நட்சத்திரத்துல, மகர ராசியில நீங்க உத்திராட நட்சத்திரத்துல இருக்கீங்கன்னா ரொம்பவே இருப்பீங்க. ஏன்னா அது சூரியன் ஆளுமை பெற்ற ஒரு நட்சத்திரம். அடுத்து 2ஆம் இடத்துல ராகு இருக்கு, 8ஆம் இடத்துல கேது. இதுதாங்க சூப்பர். மறைமுகமான வருமானம் கூட சம்பாதிக்க முடியும். மகர ராசியில இருக்கவங்க இப்ப வெளிநாட்டுல இருக்கீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா
நீங்கள் அயல் நாட்டில் இருக்கீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில், இல்லை ஆயில் பிஸ்னஸ். ஏன்னா கேது 8ல் உட்காந்துருக்கு. மறைவு ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது ஏதோ ஒரு மறைமுகமான வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் இந்த ஏப்ரல் 14க்கு மேலே வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் டீலிங்ஸாக இருக்கட்டும், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது பகவான் ரொம்ப பாசிட்டிவாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து பயப்பட வேணாம். என்னடா 2ல் ராகு இருக்கே, ராசிக்கு 2ல் ராகு இருக்கே, ஏதாவது குளறுபடி பண்ணிடுவாரா, பொருளாதாரத்தில் ஏதாவது கையை வச்சிருவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைப்பார். ராகு வந்து பாருங்கள், அது என்னைக்காக இருந்தாலும் அது வேலையை காமிக்க தான் செய்யும். அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் 8ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு தட்டிக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படின்ற. ஏன்னா கேது சார்ந்த துறைகளில் 8ல் கேது இருந்தாலே, ஏன்னா 8 அப்படின்றது மறைவு ஸ்தானம். மறைவு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்காலே மறைந்த விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இப்போ நீங்கள் மறைந்த விஷயங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வாளர்கள், ஜோதிடம், ஆன்மீகம், இது எல்லாமே வந்து 8ஆம் வீடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ 8ல் வந்து கேது பகவான் இருக்காரு அப்படின்னா நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து இருக்கீங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு மாதம் வந்து இந்த ஏப்ரல் மாதமாக இருக்கும். ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, நல்லா இருக்குமா, மேரேஜ்க்கான பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை எடுத்து வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து குரு உங்களுக்கு 6ல் இருக்காரு இல்லையா, 6ல் வக்கரம் இப்போ தான் நிவர்த்தி ஆயிருக்கு. அடுத்து 7ல் வரும்போது முடிச்சு விட்ருவார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது கரெக்டாக உங்களுக்கு மேரேஜ் ஏஜ் வருது, அதுக்கான தசாபுக்தி வருது அப்படின்னா அந்த டைம் பீரியடில் உங்களுக்கு மேரேஜ் வந்து நடந்து முடியும். எஜுகேஷன், படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது, எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே மந்தமாக இருக்குங்க, எனக்கு இது ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குது, என்ன படித்தாலும் மண்டையில் நிற்கவே மாட்டேங்குது, எனக்கே டவுட்டாக இருக்குது, நான் இதை தான் படித்தேன்னா நான் எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எழுதணும்னு நினைக்கிறேன், எதுவுமே ஞாபகத்துக்கே வரமாட்டேங்குது அப்படின்னு மகர ராசி இருப்பீங்க. சனியோட கண்ட்ரோலில் போகுது, ஒரு மாதிரி மந்தமாக இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். பட் என்ன ஒரு விஷயம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல சனி வந்து 3ஆம் வீட்டில் இருக்காரு, கூட செவ்வாய் புதன் நினைவில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு சில தடுமாற்றம் இருக்கும் தான். ஏன்னா சனியோட ராசி இல்லையா, ஒரு சில தடுமாற்றம் இருக்கும் தான். ஆனாலும் கூட அந்த தடுமாற்றம் அப்படின்றது ஒரு குறுகிய காலகட்டம் தான். உங்களுக்கு லைஃப் லாங் தடுமாற்றம் இருக்காது. ஒரு ஏஜுக்கு மேலே சனியோட மெச்சூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா 30-32 வயசில் சனி வந்து மெச்சூரிட்டி அடைவார். ஸோ அந்த 30-32 வயசில் உங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வந்து வந்துடும். உயர் படிப்பு அதுக்கான பாசிபிலிட்டிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க தசாபுக்தியை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு 9ஆம் இடத்துல உங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை. ராசிக்கு 9ஆம் இடத்துல எந்த கிரகமும் இப்போ கோச்சார ரீதியாக தொடர்பு கொள்ளலை. பட் கிரகங்கள் பார்க்குது. ஸோ உங்களோட தசாபுக்தியை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது மேல் படிப்பு போக முடியுமா இல்லையான்றதை அவர் ஒரு சுயஜாதகத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ மொத்தத்தில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்கள், புது தொடக்கங்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள், நிறைய மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அண்ட் தனுசு ராசியை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணுங்கள். யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணும்னுங்க என்னோட அப்பாயின்மெண்ட்ஸை நீங்கள் இந்த நம்பர் மூலிமா புக் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.